அம்மாவோட தங்கமே. எம்மா அம்மையம்மான்னு என்ன செய்ய? குளிச்சு ரெடி ஆயிட்டா போமா? பாருடா உங்க பாட்டிக்கு அக்கறை பத்தி எப்ப வரேன்னு பாரு. ஒரு சாப்பிட கொடுத்தாளா, ஒரு குளிக்க வைக்கிறது ஹெல்ப் பண்ணாலும் ஏதாவது செஞ்சாலா? ஏட்டி என்ன செய்ய? ஒத்தையில கடந்து ஓட வேண்டாமா? அங்கேயும் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, இங்கேயும் பார்க்கணும்னு இன்னைக்கு ஒரு நாள் உங்களை நீங்க தான் பார்த்துக்கிடணும். பேராண்டின்னு கோச்சுக்கிட போற எல்லா நாளும் தூக்கிட்டு தானே அலையுது. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அப்படி நாமட்டு இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கப்படாது. சாப்பிட்டியா டீ எதுவும்? இப்பதான் அக்கறையோ? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. ருக்கமா இட்லி எடுத்து வந்து தந்தாவமா, சாப்பிட்டேன். பிள்ளைக்கு பாலை கொடுத்தியாட்டி? ஒரு மணி நேரத்துக்கு கூட்டமா இருக்கும் பார்த்துக்க, ஒன்றும் செய்ய முடியாது. எங்கேயே பாலை கொடுத்து எடுத்துட்டு வந்துருட்டி. இப்பதாம்மா பிள்ளை எடுத்தேன். சரிட்டி, உங்க மாமியா கறி நாத்தனா கறி வேற மண்டபத்துல இருந்து உட்கார்ந்துருக்காளுவ. நேரம் ஆயிட்டு இன்னும் என்ன யாரையும் காண வைக்கலன்னு கேட்டுட்டு அடக்காளுவட்டி. வாங்கதான் நேரம் ஆயிட்டுல, 10 மணிக்கு சொன்னா ஊர்க்கரைவில் எல்லாரும் ஒவ்வொரு ஆளா வர ஆரம்பிச்சிருவாவ. வாட்டியானோ மாப்பிள்ளைங்க வந்துட்டாரா? பக்கத்துல வந்துட்டேன்னாருமா, இப்ப வந்துருவாவ. பாத்தியம்மா இவ 2 பேரையும் வந்து பிள்ளைய கூட பார்க்காம வந்து அங்க இருக்காவ. என்ன செய்யட்டி, அதுக்குதான் அப்படி தெரியும்ல, அதான் குரங்கு குணம் தெரியும்ல, பிறகு மாத்தவா முடியும்? தலையை கொண்டு வச்சாச்சு, இனி அதையே சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு என்ன செய்ய? தெரிஞ்ச குணம் தானே. என்னைக்கு பிள்ளைய வந்து பார்த்துருக்காளுவ வச்சிருக்காளுவ, அன்னைக்கு பிள்ளை வித்தக்கப்புறம் ஒரே ஒரு நாள் வந்தாளுவமா, வந்து நகையை கேட்டுட்டு அவளுக்கு பட்டு போயிட்டாளுவ. அன்னைக்கு வந்து பிள்ளைய எடுக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை. எப்ப பார்த்தாலும் வருத்தப்படுறதுக்கு இன்னென்ன புதுசா? எப்பவும் பார்க்க தானே வீடு. அதெல்லாம் நினைச்சு இது பண்ணிட்டு கிடக்காத, நீ மனசை போட்டு உழப்பாதாம்டி. ஏம்மா எங்க மாமியா என்ன கூப்பிட்டுச்சுன்னா நீ விட மாட்டேலம்மா, ஏதாவது பேசி இருக்க வச்சிருவேல. என்ன விட்டுறாதம்மா, கொஞ்ச நாளைக்கு நான் இருந்துட்டு போறேம்மா, மனசு கஷ்டமா இருக்கும் அங்க போனா. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்டி, கூட்டு போறேன்னு சொன்னா விட்டுருவேன். எனக்கெல்லாம் தூக்கமே இல்லை, தூங்கி எவ்வளவு நாள் ஆயிட்டு. முதல்ல உங்க 2 பேரையும் அனுப்பிட்டு நல்லா கிடந்து உறங்கி எந்திக்கணும் பார்த்துக்க. வீட்லயும் வேலை பார்க்க முடியல என்னால. எம்மா ஆமா இவையில விடுதாவ போட்டி, நான்ல விட மாட்டேன். அதான் கேட்டானா நான் சொல்லிக்கிட்டேன்னா சொல்லாச்சுல, பிறகு என்னத்தையும் சின்ன பிள்ளை மாதிரி கிடந்து பயந்துட்டே கிடக்க எப்ப பார்த்தாலும். அப்பெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல, பிறகு என்ன சும்மா இரு. அவன் என்ன சொன்னாலும் அவன் பாட்டு சொல்லிட்டே இருக்கட்டும், நீ பாட்டு கண்டுக்காம ஏதாவது பேசணும்னா நான் பேசிக்கிட்டு என்ன. நீ எதுவும் எடுத்து பேசிடாதம்டி. நீ பேசினேன்னா உன் மேலதான் கோவப்படவளவு பார்த்துக்க. நான் அம்மா கோவப்பட்டா என் மேல கோவப்படட்டும், நான் அங்க வந்து வாழ போறது இல்லை பத்தியா. நீ ஏதாவது சொல்லிட்டேன்னா நீ அன்னைக்கு இப்படி பேசினவ தானே ஒன்று சொல்லி சொல்லி காமிப்பா. அதனால நீ பாட்டுல இரு. என்னன்னாலும் நம்ம ராணி அக்கா லட்சுமி அக்காலும் சும்மா விட மாட்டாளுவ, அதெல்லாம் நல்லா பேசி விட்டுருவாளுவ. நீ பாட்டு பயப்படாம இரு, அப்படிலாம் ஒன்றும் விட மாட்டான். சரிம்மா. ஏட்டி மல்லியா எல்லாம் அங்க வந்துட்டாவளா? எக்கா எல்லாம் வந்தாச்சுக்கா, அங்கதான் இருக்கா. அதான் சரி இவளையும் கூட்டிட்டு போயிருவோமேனு வந்தேன். வாங்க ருக்காக்கா, நேரம் ஆயிட்டுல பேர வச்சிருவோம். ஆட்களும் காலையில சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்கு போல. எல்லாரும் சாப்பாடு போடணும்லக்கா, பசியோட இருப்பாவ. எல்லாம் பேர் வச்சதை பார்த்துட்டு சாப்பிடலான்னு இருக்காவ போல. வாங்கக்கா போமா. சரிடி போவோம். பேரனோட துணிதான் 2 கிடந்துச்சு, அதை அலசி போட்டுருமேன்னு அலசிட்டு நின்னேன். ஏக்கா அதெல்லாம் எங்க பாத்தியே, நான் வந்து பார்த்துருப்பேன்ல. இருக்கட்டும், நீ என்ன ஒத்தால என்னென்னத்தை பார்த்துட்டு ஓடிட்டு கிடப்ப. இருக்கட்டும், அதனால என்ன இருக்கு. அண்ணோ பேரனை கொண்டு வா, நான் தூக்கிட்டு போறேன். நீ போய் எதுவும் ரெடியான எடுத்துட்டு அம்மா எதுவும் எடுக்கணும்னு எடுத்துட்டு வந்துருங்க. எட்டி அந்த நகையெல்லாம் போட்டுட்டாச்சுல? எல்லாம் போட்டுட்டாச்சுக்கா. அண்ணு சொன்னா அங்க போய் மேடையில போட்டுக்கிடலான்னு. அப்படி என்னத்துக்கு ஊர் பக்கம் போட்டு என்ன செய்ய? நம்ம பேரனுக்கு நம்ம செய்யறத ஊரை காமிச்சுதான் போடணுமாக்கும். அதனாலதான்க்கா வீட்டிலேயே போட்டு விட சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி ருக்காக்கா, உங்க எல்லாருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது பார்த்துக்கோங்க. என் கஷ்டத்தை புரிஞ்சு இவ்வளவு பெருசெல்லாம் செய்வியே நான் எதிர்கூட பார்க்கலக்கா. சும்மா இருட்டி, இவ ஒருத்தி சொன்னதே சொல்லுவா எப்ப பார்த்தாலும். ஏக்கா நீங்க எல்லாம் பண்ணது எவ்வளவு பெரிய உதவின்னு உங்களுக்கு தெரியல, அதனாலதான் அப்படி பேசுதிய. இந்த காலத்துல எல்லாம் சொந்தக்காரவிலே 10 ரூபா நம்பி தர மாட்டாவுக்கா. நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க நீங்க எல்லாரும், அது உங்களுக்கு எவ்வளவு பெருசுன்னு தெரியல, அதனாலதான் அப்படி பேசுதிய. சரி இருக்கட்டுமா. இப்ப பேரனுக்கு பேர் வைக்க வரையும் இல்லையா? எல்லா மண்டபத்துல இருந்து காத்துட்டு அடக்காவே அம்மையும் மவளும் இங்கேயாவது இருந்துட்டீங்கன்னா அங்க யாரு வாவான்னு கூப்பிடுறது? நீ அணு வீட்டுல இருந்து யாரும் வந்தாவன்னா இந்த வான்னு கூப்பிடுறது கூட ஆள் இல்லைன்னு சண்டை போடுவாளுவ. கிளம்பு கட்டி முதல்ல. ஆமாக்கா, ஒரு பையில கொஞ்சம் பூ வச்சிருந்தேன், அதை மட்டும் எடுத்துட்டு வரேன். என்னக்கா? போ. லட்சுமிக்கா, அணுக்கு மாமியா மூஞ்சிய பாருங்க, என்னத்துக்கு இப்படி வச்சிட்டு இருக்கு? ஒரு குத்து கடுகு வழிபட்டா பொறிஞ்சிரும் போல.
முகரை பாருங்க எப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கு. நவிய பேரனுக்கு தானே பேர் வைக்காவ, கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன. இந்த பொம்பளைட்டனா எப்படிதான் அனுபவம் இருக்க போறாளோக்கா. இவ்வளவு ஆட்கள் இருக்கும்போது இப்படி எல்லாம் செய்தே, இப்படி ஒத்தையில இருக்கும்போது இது என்னெல்லாம் செய்யும். பணக்காரிங்கிற திமிரட்டி யார்ட்டையும் சிரிச்சு பேசாளா வைக்கிறாளான்னு பாரு. ஒரு ஆள்கிட்ட பேசுற வரத்துக்கு அம்மை மகளும் வந்தோடனே ஒரு மூலையில இருந்தவியதான் அப்படியே ஆட்டிட்டு திரிதாளு. அவள்கிட்ட மட்டும்தான் காசு இருக்க மாதிரி. என்னத்த சொல்ல, என்னமும் செய்யட்டும். ஏட்டி ஸ்வேதா, பிள்ளைக்கு போட்டிருக்க நகையை பாத்தியாட்டி? 2 பவுன் கேட்ட உடனே 2 பவுனை மட்டும் கரெக்டா இங்கே பிச்சை எடுத்து போட்டுருப்பா போல. கழுத்துல கிடக்க செயினையும் கையில கிடக்க காப்பையும் பாரு, ஊதுனா பறந்துடும் போலட்டி அப்படி இருக்கு. இந்த பிச்சைக்கார குடும்பத்துல பொண்ணு எடுக்காதுன்னு சொன்னது கேட்டான்னு ஆட்டம் போட்டுட்டு அங்கதான் போய் போட்டான். நான் கேட்டனால அதையும் போட்டிருக்கால வட்டி, நான் கேட்கலன்னா அது கூட போட்டிருக்கால மாட்டார் போல. இந்த 2 பவுனை போய் எங்க பிச்சை எடுத்தா எங்க கடனை வாங்கினான்னு தெரியல பாரு. 2 பவுன் கேட்டது கரெக்டா 2 பவுன் போட்டிருக்கான். நான் கூட 2 பவுனாவது வெக்கமான இருந்து போடுவான்னு பார்த்தேன் பாரு. காத்து வந்து அடிச்சு பறந்துரும் போல. அந்த கழுத்துல கிடக்குற மாலையில என்ன ஒரு 3 கிராம் 4 கிராம் இருக்குமா? சே, அம்மா வீட்டுல வேலைக்காரி இதை விட பெருசா போட்டிருக்காம்டி. ஏம்மா எல்லா பொம்பளையிலும் இருக்கு, நம்மளதான் கவனிக்க. சும்மா இரு, எதையும் சொல்லாத. வீட்டுக்கு போனக்கப்புறம் பாத்துக்கிடலாமா. இங்க வச்சு எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ணிடாத, பிறகு வீட்டுக்கு வர மாட்டேன்பா. நீ எதையும் கண்டுக்கிடாம இரு, வீட்டுக்கு போய் பாத்துக்கிடுவோம். அனுமா, பிள்ளைக்கு உடுப்பு நல்லா இருக்குமா? நல்ல கலரு. பையனுக்கு என்ன அழகா இருக்குன்னு. நல்ல உடுப்பு. அதான் இதுக்கு முன்னாடி நல்ல உடுப்பெல்லாம் பார்த்துருந்தா தானே தெரியும். சந்தையில கூறு 10 ரூபாய்க்கு போட்டிருக்க மாதிரி இருக்கு அந்த உடுப்பு. அதை போய் நல்ல உடுப்புங்கிற பாருட்டி. அப்ப இவள நல்ல உடுப்பை பார்த்துருந்தா தானே. சே, சரி விடுமா, அவளுக்கு என்னமோ பேசிட்டு போறாளுங்க. அவளுக்கு பேசல, நீ எதுக்கு காதுல போட்டுட்டு இருக்க? சும்மா நில்லு, கொஞ்ச நேரம் நிப்போம், பேர் வைக்கணும்னு கிளம்பிடுவான். மக்களே, நல்ல நேரம் போறக்குள்ள பேர் வச்சிருங்க மக்களே. பேர் யோசிச்சு வச்சிருப்பீல, அது காதுல சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் கேட்க மாதிரி சத்தமா 3 தடவை சொல்லுங்க மக்களே. சரி ருக்கம்மா. மித்ரன் 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 மித்ரன். நல்ல பேரானு, நல்ல பேர். பேர் நல்லா இருக்கு பிள்ளைக்கு. ஏயம்மா நல்ல பேராவளோ வச்சிருக்கா, எல்லாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. மித்ரன் நல்ல அழகான பேரு. யாரு நல்லா இருக்குமா? சம்மந்தி, பிள்ளைக்கு நீங்க கேட்ட மாதிரி நகையெல்லாம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கேயோ பிச்சை எடுத்து கீழே இருந்து பறக்கிட்டு வந்த மாதிரி ஒரு காத்து போல ஒரு மாலையும் ஒரு காப்பும் போட்டிருக்கா. இதை வேற போட்டுக்கிட்டு பெருமை வேற. நல்லா தான் இருக்கு. ஏன் ஏம்மா நல்ல கொதிக்கிற எண்ணெய் எடுத்து மூஞ்சிலே ஊத்திலாம் போல இருக்கு. அவ்வளவு கோவமால வருது. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்ட சொன்னாதான் என்ன. அதே எடுக்கிறதுக்கு அவி எவ்வளவு கஷ்டப்பட்டாவ. என்ன பொம்பளையோக்க, என் மாமியாரை விட ரொம்ப கஷ்டம் போல. என் மகளே பிள்ளைக்கு 4 பவுனு காப்பெடுத்து வச்சிருக்கா. ருக்கம்மா என்ன சொல்ல வராவ? நம்ம போட்டது 10லேன்னு சொல்லுதாவளோ, இல்ல அவிய பெருசா எடுத்து வச்சிருக்காவன்னு சொல்லி காமிக்காவளா? 2ம் தாண்டி செய்தா. நீ போட்டது 10லேன்னு சொல்லி காமிக்க, அவி அதை விட பெருசா எடுத்திருக்கேன்னு சொல்லி காமிக்க. என்ன செய்ய? நீ விசேஷம் முடிக்கிற வரைக்கும் சத்தம் கட்டாத, ஒன்றும் கண்டுக்கிடாத மாதிரி இருந்துக்க. அவ எப்படின்னா பிரச்சனை எடுப்புன்னு பாப்பா. நம்ம பிள்ளை விசேஷத்துல நம்ம தான் கவனமா இருக்கணும். அவ சொல்லுதான்ட்டு நீ எதுவும் சண்டையெல்லாம் இழுக்க நிக்காதட்டி. இல்ல ருக்கம்மா, பாருங்க ருக்கம்மா, நான் இது எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்க உதவி பண்ணலைன்னா நான் என்னமா செஞ்சிருக்க முடியும்? அவ கிடக்காட்டி, அவகிட்ட பணம் இருக்குங்கிறக்கா எல்லாரும் எப்படி இலக்காரமா பார்த்துட்டு திரிவா. அவளுக்கு எப்படி ஈஸியா வந்த மாதிரி நம்மளுக்கு வருமா? சரி, எல்லாரையும் சாப்பிட கூடும். மக்களே எல்லாரும் வாங்க மக்களே, சாப்பிடுவோம். பந்தில இருங்க, வாங்க எல்லாரும் வாங்கம்மா. உமா, வசந்தி, சின்ன பொண்ணு வாங்க, எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்கக்கா, பந்திலே போய் இருப்போம். அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்குலாம் பரிமாறி கொடுக்கலாம். எம்மா, நான் அங்கே போய் சேரில் உட்காந்துருக்கேன். என்ன கால் ஒரு மாதிரி வலிக்க மாதிரி இருக்கு. எவ்வளோ நேரம் இங்கே நிற்க? நான் போய் உட்காரேன். என்ன எங்க அங்கே போய் உட்காருவோமா? அவையே வரட்டும். ஏம்மா நீங்களும் வாங்க. நீங்க மட்டும் ஏன் இங்கே நின்ட்டீங்க? சாப்பிடுவோமா? வாங்க. எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், நாங்க வீட்ல இருந்து சாப்பிட்டு தான் வந்தோம். எங்களுக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் இடத்துக்குலாம் போக வேண்டியது இருக்கு. சரி, நாங்க முன்ன போறோம். அணுவை அனுப்பி விட்டுருங்க. என்ன இல்லைன்னா அனு எங்க கூட வந்துருவேன். கார்ல இடம் இருக்குல்ல, நானும் நாத்தனா எல்லாரும் போறோம்ல, எங்க கூட கார்ல வந்துரு. ஏமா என்னமோ பேசிட்டு இருக்கியா? கொஞ்ச நேரம் கம்மன் இருக்க முடியாதா? ஏன் பிள்ளை விசேஷத்துலதான் உங்களுக்கு வந்து சண்டை முடன்னு இருக்கோம்? ஏன் உனக்கு இந்த காதை அவிஞ்சிருச்சு? மாமியா வீட்டுக்கு வந்து காது ரெண்டு கேட்காம போயிட்டோம். நான் என்ன அவள்கிட்ட என்ன சண்டையாப்பட்டேன்? வீட்டுக்கு வந்தானே கூப்பிடுதேன். மற்ற மாமியாளுக்கெல்லாம் பிள்ளை பக்கம் போனாலும் கண்டுக்கவே மாட்டாவ. நானாவது வந்து வான்னு கூப்பிடுவேன்ல. அதான் குழந்தையெல்லாம் நல்லபடியா பிறந்தாச்சுல. பிற வேணா இங்க கிடந்துக்கிட்டு என்ன செய்ய போறா? வீட்டுக்கு வர சொல்லு. வர வேண்டாமா? இங்கே இருக்க போறாளோ? அவி அம்மைய மாதிரி அவளும் புருஷனை விட்டுட்டு ஒத்தையில இருக்க போறாளோ? பாரு, ஒண்ணு சொன்னாப்புல ஆத்தாலும் மகளும் கண்ணுல இருந்து இப்படி தரத்தரைய கண்ணீர்ல ஊத்துது. எதுக்கு இப்படி புதுசு புதுசா நாடகம் ஆடுதாளுன்னு தெரியல. என்ன உங்க அம்மா எதுவும் சொல்லி கொடுத்துட்டாளோ? ஏட்டி கட்டி கொடுத்த வீட்டுக்கு வர்றதுன்னு உனக்கு கண்ணீரா ஒழுகுது. ஏம்மா இப்படி பேசுதியே, சண்டை படாதியே. விசேஷ வீட்டுல வந்து பிள்ளை பெற்று என்னம்மா 60 நாள் தானே ஆகுது.
பிள்ளை பச்சை உடம்பு காரி கொஞ்ச நாள் அவ அம்மைகிட்ட வந்து நிக்கணும்னு நினைக்கா போல. இருக்கட்டுமேமா ஒரு 7 மாசம் கழிச்சு தான் கூட்டு போங்களேன். சே இதெல்லாம் ஒரு பொம்பளை அக்கா எப்படி அரைக்கி மாதிரி பேசுது பாருங்களேன். கோபமா வருதுக்கா. ஏம்மா இப்ப நீங்க வாயை மூட போறீங்களா என்ன? என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவே நீங்க வந்திருக்கீங்களோ? உங்களை யார் இங்க வர சொன்னா? இப்படிதான் நீங்க வந்து சண்டை பண்ணணும், நீங்க வராம இருந்திருக்கலாம்லம்மா. ஏன் பிள்ளை விஷயத்துல எப்படி வந்து சண்டை பண்ணணும் நீங்க காத்திருந்தீங்களோ? சே உங்களால நிம்மதியா போயிட்டு. என்னடா இது வரைக்கும் அம்மைங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுனதுல இன்னைக்கு என்ன இவ்வளவு பேருக்கு முன்னாடி என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாலோ? உன் பொண்டாட்டி உன் மாமியாரும் வாதி கொடுத்தாலும் கூட உனக்கு? மா போதுமா நிப்பாட்டுங்க.